ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணாமல் வைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அது மூலமாக நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கேட் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 10 to 25 lakhs per annumங்கிற ஹியூஜ் சேலரி பேக்கேஜோட இந்தியாவோட டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூஸ் லைக் ஓஎன்ஜிசி, செயில், கெயில் மாதிரியான இன்ஸ்டியூட்ஸில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு டெடிகேட்டட் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். இந்த கேட் எக்ஸாம் பார்த்தினா கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட் எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது எதுக்கு நம்ம கேட் எழுதணும், எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம், லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம் ஓரியன்டாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை முடிச்ச கிராஜுவேட்டாக இருக்கலாம், கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேட் எக்ஸாம் அப்படிங்கிறதே ஹையர் ஸ்டடீஸ் படித்து அதுக்கப்புறம் டீச்சிங் லைனுக்குள்ளே போகிறதுக்கு தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலமாக உங்களுக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு எனி யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கூட அங்கே ஒரு எம்என்சி கம்பெனி வந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம். இல்லை உங்களோட ஒரு எய்ம் வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அப்ராடில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க எனக்கு படிக்கிறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, நான் 4 வருஷம் படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் பிஎஸ்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியான ஹை பொசிஷனில் இருக்கிற வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மினிமமாக கட் ஆஃப் இருக்குது, ஒரு 30 மார்க் தான் கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் ஒரு 31 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் 40 அபோவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ஐடியில் படிக்கலாம். இல்லை நான் 60 அபோவே எடுத்திருக்கேன் அப்படின்னா டாப் மோஸ்ட் ஐஐடிஸில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இல்லைங்க எனக்கு வந்து ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மேக்ஸிமம் 10 to 25 lakhs per annum தர சேலரி பேக்கேஜோட நல்ல நல்ல ஜாப்ஸ், அதுவும் பிஎஸ்சி ஜாப்ஸ்க்கு இந்த கேட் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் சும்மா படிக்க வேண்டாம். எம்இ எம்டெக் என்ஐடிலையோ ஐஐடிலையோ இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் எம்இ எம்டெக்கு 12,400 per month ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்எஸ் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா 37,000 per monthக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கேட் எக்ஸாம் உங்களுக்கு கொடுக்குது. டாப் மோஸ்ட் பிஎஸ்யூஸ்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக அந்த பிஎஸ்யூஸை மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2ன்னு 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓஎன்ஜிசி, செயிலு, கெயிலு, நால்கோ, இந்தியன் ஆயிலு, என்டிபிசி மாதிரியான பெரிய பெரிய பிஎஸ்யூஸில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கேட் ஸ்கோர் தேவை. அது மட்டும் இல்லாமல் டிஆர்டிஓ, இஸ்ரோ மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கணும், ஒரு எம்எஸ் பண்ணணும், ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த கேட் ஸ்கோர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குற இந்த கேட் எக்ஸாமோட ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட்டோ இத்தனை அட்டம்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக எந்த வேல்யூஸுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் சரி கேட் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிஎஸ்யூவில் ஜாபுக்காக தான் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்தந்த பிஎஸ்யூஸ் ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கேட் எக்ஸாம் வரதுக்கு ஒரு 10 daysக்கு முன்னக்கூட்டியே அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க. இல்லைனா கேட் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கோர் வந்ததுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் போடுவாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட்டை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எம்டெக் எம்இ பண்ணுறதுக்கோ இல்லை எம்எஸ்பிஎஸ்டி பண்ணுறதுக்கோ ஏஜ் லிமிட் கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோரை வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ஒரு எம்இ எம்டெக் எம்எஸ்பிஹெச்டி நீங்கள் வச்சுருக்க ஸ்கோருக்கு எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸில் கிடைக்குதோ அங்கே பண்ணலாம். அது போக நீங்கள் எழுதுகிற அந்த கேட் ஸ்கோரு 3 வருஷத்துக்கு வேலிடிட்டியாக இருக்கும். அதை நீங்கள் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான கேட் எக்ஸாம் டேட்ஸ் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக February 2026 எக்ஸாம் வரப்போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஆகஸ்டில் ஓப்பன் ஆயிருச்சுங்க. க்ளோஸ் ஆக போகிறது இந்த மந்த் 28 வித்தவுட் லேட் ஃபீயோட. இல்லை நான் மறந்துட்டேன், இல்லை எனக்கு வேறு சில சிக்கல்கள் இருக்குது, அன்னைக்கு என்னால் பண்ண முடியல அப்படின்னா October 6 வரைக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஓப்பனில் தான். ஆனால் லேட் ஃபீ அடிஷ்னலாக நீங்கள் அதுக்கு கட்டணும். February மந்தில் 7, 18 அப்புறம் வந்து 14, 15 செகண்ட் சண்டே சாட்டர்டே அண்ட் வந்து தேர்ட் சண்டே சாட்டர்டேல எக்ஸாம் வச்சுருக்காங்க. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இருக்குது. உங்களோட ஹால் டிக்கெட் வந்ததும் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி போய்க்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப்ரவரியில் எழுதுனீங்க அப்படின்னா மார்ச்லேயே வந்துடும். இந்த ரிசல்ட் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வேலிடிட்டியாக இருக்குது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் டிவைட் ஆகுது. அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், SC ST ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸுக்கு 1000 ருபீஸும், லேட்டாக நீங்கள் ஃபீ கட்டினீங்க அதாவது அந்த September 28க்கு அப்புறம் கட்டினீங்க அப்படின்னா 1500 போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 1500, லேட் ஃபீ வந்து 2500ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 65 தான் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் ஆனால் 100. 3 hours நடக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் எக்ஸாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இன்னொன்று வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம ஒரு கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கேட்டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த டேஷ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது 1 mark கொஷினாக இருந்ததுன்னா 1/3 ஆஃப் தி மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து 2 marksஸாக இருந்துச்சுன்னா 2/3 ஆஃப் தி மார்க். அதுதான் வந்து அதில் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அந்த டேஷ் கொடுத்து போட்டிருப்பாங்கன்னு சொன்னாலே அந்த கொஷின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். தெரியாத கொஷினை அட்டன் பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்ச கொஷின்லேருந்து வர மார்க்கும் அதில் 1/3 ஆஃப் தி மார்க் வந்து போயிடும். ஸோ ரொம்ப வைஸாக அந்த கொஷினுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் நல்லா தெரியும் அப்படிங்கிற கொஷின்ஸை மட்டுமே அட்டன் பண்ணாலே நம்ம ஓரளவு இதில் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். நெகட்டிவ் மார்க்கிங்கை டச் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுலாம் நம்ம வந்து இதில் விளையாடவே முடியாது. டப்புன்னு நம்ம நல்லா ஆன்சர் பண்ணியிருந்த மார்க்கும் இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னால போயிடும். ஸோ வைஸாக ஆன்சர் பண்ணணும். கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் வந்திருந்த கட் ஆஃப். இது வந்து நான் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே போட்டிருக்கேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கான கிளாஸஸும் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால நான் சிவில், ட்ரிபிள்இ, ஈஸி அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான ஜென்ரல் கட் ஆஃப், ஓபிசிக்கு என்ன, SC STக்கு என்னங்கிறத போட்டிருக்கேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா 30 தான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் 35 போயிருக்கு. எப்போவுமே இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த கட் ஆஃபை ஸ்கோர் பண்ணுறது ஒன்றும் நமக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தடுத்து நான் வந்து சிலபஸை கிராக் பண்ணியிருக்கேன், அந்த இதையும் நான் சொல்கிறேன். ஸோ அது பற்றி பார்த்தோம்னா நமக்கு இந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அனாலிசிஸ்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு 72 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 28 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 15 + 13. இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேம். ஐ மீன் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ அண்ட் ஈஸி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி இதில் பார்க்கலாம். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பற்றி ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரி ஆகும் இல்லையா, அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப வேரி ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம 3ஆக பிரித்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ், மீடியம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அந்த கம்யூனிட்டி குரூப்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ பார்த்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கான சிலபஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்பல் ஆப்டிடியூட் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் இருக்குது அண்ட் ஸ்பேட்ரியல் ஆப்டிடியூட் இருக்குது. இந்த 4மே நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் ஆப்டிடியூடை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ரெகுலர் ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த 15ல் மேக்ஸிமம் 14 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும்.
த சேம் ஃபார் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த 6 டாப்பிக்குமே ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த கொஷின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். லீனியர் அல்ஜிப்ரா இருக்கட்டும், கேல்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம M1, M2, M3, M4ல படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த செகண்ட் இயர் முடிச்சு இது பண்ணும் போதே இந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைஸாக இருந்தோம் அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்தே உங்களோட கேட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா செகண்ட் இயர்லேயே மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம பேசிக்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த M1, M2, M3, M4ல இருக்கிறது எல்லாமே அப்போவே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த செமஸ்டரில் அந்த பேப்பரை படிக்கும் போதே சைட் பை சைடு கேட்டுக்கான நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து ஒரு ரெகுலராக ஒரு 1 or 2 இயர் நீங்கள் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஒரு அபோவ் 60, 70 எடுத்து காலேஜ் முடித்த உடனே ஒரு நல்ல PSU ஜாபுக்கு ஒரு ஹை சேலரி பேக்கேஜோட கண்டிப்பாக போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம், ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டும் 15 + 13 28 மார்க்ஸ் அதிலே நம்ம எடுக்க முடியும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்க்கு போகலாம். ஏன்னா நம்ம கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 25 கிட்ட தான் இருந்துச்சு. இந்த 28ங்கிறதே வந்து ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து வர இயரில் இருக்கிறத அப்படியே சைட் பை சைட் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபார்முலா ஷீட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி அதை ரிவைஸ் பண்ணணும். இப்போ காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் அந்த டைமில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு பார்க்குற மாதிரி, மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரிங்கிறத சைட் பை சைட் பண்ணீங்க அப்படின்னா, செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். இல்லை செகண்ட் இயர்லாம் நான் தாண்டிட்டேங்க, நான் தேர்ட் இயர் வந்துட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. இல்லைங்க நான் தேர்ட் இயர்லாம் இல்லைங்க ஃபைனல் இயர் வந்துட்டேன் அப்படிங்களா, இட்ஸ் நாட் டூ லேட்டுங்க. நீங்கள் கூட இப்போ கூட உங்களை ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிப்ரவரியில் தான் எக்ஸாமு, இப்போ செப்டம்பர் தான் ஆகுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இன்னும் 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் நம்மளால் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் வந்து டெக்னிக்கலில் ஹை ஸ்கோரிங் இருக்க சப்ஜெக்ட்ஸ் இது ரெண்டையுமே வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணால் கூட கட் ஆஃபை ஈஸியாக நம்ம தாண்ட முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாக் டெஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் டைம் கிடைக்கும் போது, இல்லை நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து உட்காந்து சால்வ் பண்ணுங்கள், ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம டைமை வைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், செகண்ட் இயராக இருக்கலாம், தேர்ட் இயராக இருக்கலாம், ஃபைனல் இயராக இருக்கலாம், இல்லை முடிச்ச கிராஜுவேட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்கில் இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஸ்பார்க்ஸ் கேரண்டி பேட்ச்னு நம்ம அகாடமியிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மாக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும், அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸோடையும் ஒரு கோர்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அந்த ஸ்பார்க்ஸ் கேரண்டி பேட்ச். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா 650+ செஷன்ஸ் இருக்குது கிளாஸுக்கு மட்டுமே, 200+ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, 430+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி 20,000+ கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் வராமல் நம்மளை பார்த்துக்கலாம். ஸோ 110+ ரிப்போர்ட் கார்ட்ஸ், அதாவது உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம். இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கிற நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு மட்டும் இல்லாமல் இன்னுமே கூட 50% ஸ்பெஷல் ஆஃபரோட இந்த கோர்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது இந்த பேட்சுக்கான ஸ்பெஷல் ஆஃபர். நீங்களும் இந்த கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்னும் கூட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காதுங்க. அது கேட் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த கோர்ஸா இருக்கட்டும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான தனித்தனி நாங்கள் கம்யூனிட்டி குரூப் வச்சுருக்கோம். ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கான டிபார்ட்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வாப்பா நம்மளும் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.